delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முக்கியமான நபர் அப்படின்னா புஷியானந்த் டிவிகே சார்பாக டி நகரில் போட்டியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அங்கே வந்து அவர் ஜே அன்பழகன், அப்புறம் டி நகர் சத்யா, டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படின்னு பயங்கர ஒரு பெரிய கோட்டை. ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எப்படி பார்த்தாலும் 20% வரைக்கும் இருக்காங்க. அவங்கள பெரும்பான்மை வந்து டிவிக்கே ஓட்டு போடலாம். இப்போ புஷி ஆனந்த் எடுத்தாச்சுன்னா, புஷி ஆனந்த் வந்து அங்கே டிவிக்கே வந்து இன்செப்ஷன் எப்போ ஆரம்பிச்சதோ சேர்ந்து கூட இருக்கிறார் ஜெனரல் செக்ரட்டரியா. பயங்கர போட்டி, மல்லுக்கட்டுற போட்டி யாராருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்று டிஎம்கே சார்பாக யார் போட்டி போகிறோன்னா ராஜா அன்பழகனோட பையனா, ஏடிஎம்கே சத்யா. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதில் மத்திய சென்னை தொகுதியில் இது வரும் இல்லையா, அதில் வினோத் பி செல்வம் நல்ல ஓட்டு வாங்கினார். பிஜேபி ஆதரவும் கொஞ்சம் இருக்குது. இப்படி பார்த்தாலும் அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்குற வாய்ப்பு இருக்குது. சர்வே தொடர்பான முடிவுகள்லாம் சொல்கிறாங்க, நெக் டு நெக் ஃபைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புஷியானந்த் வந்து 35% வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? மற்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, ஏஜ் கேட்டகரி கரெக்டாக பிரித்து எடுத்திருந்தாங்கன்னா அவருக்கு 35% அந்த வாய்ப்பு வந்திருக்காது. நீங்கள் 50% இளைஞர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அவ்வளோ பேரும் வந்து டிவி சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரொபோஷனேட் இருக்குல்ல, நீங்கள் ஊர் பூரா பார்க்கணும். நீங்கள் வந்து பெரம்பூர்லேருந்து திருச்சி ஈஸ்ட்லேருந்து எடுத்தால் கூட அவங்களுக்கு. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு கசாலி அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் யூனுஸ். சார், இப்போ எலெக்ஷன் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. எலெக்ஷன் தொடர்பான விஷயங்கள் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. பல இடங்களுக்கு வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. அதிலே குறிப்பாக வந்து தாவேக்கால யார் யார் எங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்றத இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாகவும் பார்க்கப்படுது. சோசியல் மீடியா தொடர்பாக நிறைய பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து முக்கியமான நபர் அப்படின்னா புஷியானந்த். அவர் எந்த தொழில் நிற்க போகிறாரு? டிவிக்கில் முக்கியமான நபர் வந்து விஜய். அதுக்கு அடுத்த இடத்துல புஷியானந்த். அப்புறம் ஆதவர்ஜுனா, 2 பேரும். ஆமாம், இவரும் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான். ஓகே, இவர் வந்து டிவிக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமாம், டிவிகே சார்பாக டி நகரில் போட்டியிட போகிறாருன்னு சொல்கிறாங்க. இவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது டி நகரை தேர்ந்தெடுத்தது உண்மையிலே ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா டி நகர்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து அவர் ஜே அன்பழகன், அப்புறம் டி நகர் சத்யா, டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படின்னு பயங்கர ஒரு பெரிய கோட்டை. திமுகவுடைய கோட்டையாக சார் இது? ஆமாம், திமுகவுடைய கோட்டையாக இருந்தது. ஏடிஎம்கே வந்து கோட்டையில் வந்து லேசாக ஓட்ட போட்டுச்சு. அப்புறம் எப்படி பார்த்தாலும் திமுக, அதிமுக இவங்களை தாண்டி வேறு ஆட்கள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிவிகேவுக்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்காங்கல்ல, உண்மையில் நான் கேட்குறேன், பெரிய அளவுக்கு இருக்காங்க. அந்த இளைஞர்கள் பட்டாளத்தோட இது நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான். ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20% வரைக்கும் இருக்காங்க. அவங்கள பெரும்பான்மை வந்து டிவிக்கே ஓட்டு போடலாம். இப்போ புஷி ஆனந்த் எடுத்தாச்சுன்னா, புஷி ஆனந்த் வந்து அங்கே டிவிக்கே வந்து இன்செப்ஷன் எப்போ ஆரம்பித்ததோ அதுலேருந்து கூட இருக்கிறார் ஜெனரல் செக்ரட்டரியா. ஆதவர்ஜுனா வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணவர். அப்போ புஷி ஆனந்த் வந்து எல்லாருக்கும் அறிமுகமான, எல்லா போஸ்டர்லேயும் எல்லா இடத்துலையும், சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபோட்டோ சிறுசாக இருக்கும், புஷி ஆனந்த் ஃபோட்டோ பெருசாக இருக்கும், அப்படிலாம் வந்துச்சு. ஸோ புஷி ஆனந்த் ரொம்ப அறிமுகமான ஒருத்தர். சரி, ஆனால் அவர் சொந்த இடம் இது இல்லை, அவர் சொந்த தொகுதி பாண்டிச்சேரி. ஸோ அவருக்கு வந்து இங்கே என்ன வாய்ப்பு இருக்கும்? நம்ம மக்கள் ஓட்டு போடுற மக்களை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க, அப்புறம் கல்யாணம், காதுகுத்து, கோவில் திருவிழா, அது வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து கலந்துருக்கணும், அவங்க சார்பாக கலந்துருக்கணும், மக்களோட மக்களை 2 கலந்துருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதாவது வந்து பஞ்சாயத்து அதுன்னு போனால் கூட கொஞ்சம் பார்த்துக்கிட்டு முடிக்கணும். அந்த தொகுதியில் அவங்க எல்லா வகையான மக்களோடையும் கலந்து இருந்திருக்கணும். ஜாதி, மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து. இது வந்து டி நகர் வந்து முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஏரியா. இப்போ நம்ம டி நகர் எடுத்தாச்சுன்னா மொத்தம் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் அங்கே வாக்காளர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியா. 1,54,943 ஓட்டர்ஸ். அதில் ஒரு 80% ஓட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போது என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு வந்து குறையும். அப்போது 1,20,000 1,25,000 ஓட்டு வந்து பதிவாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் பயங்கர போட்டி, மல்லுக்கட்டுற போட்டி யாராருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒன்று டிஎம்கே சார்பாக யார் போட்டி போகிறோன்னா ராஜா அன்பழகனோட பையனா. அவர் வந்து அன்பழகனுக்கு ஏற்கனவே பயங்கர பெரிய பேர். ஆனால் நம்ம மக்கள் வந்து வெறும் பேரை வச்சாலும் ஓட்டு போடுறதில்ல. எல்லா இடமும் பேர் ஓகே தான், சோறு இருக்கான்னு கேட்பாங்க, காசு. ஓகே, இங்கே அன்பழகன் அந்த டீம் இது போன முறை வந்து அன்பழகனோட தம்பி கருணாநிதி அங்கே வந்து ஜெயிச்சார் நினைக்கிறேன்.
டிஎம்கே சார்பாகவே இப்போ வந்து ஒரு பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அன்பழகன் வந்து டிஎம்கேல அதுவும் ரொம்ப குறிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். கட்சிக்காக ரொம்ப உழைச்சவர் சொல்லலாம். அவர் பையன் இப்போ ராஜா அன்பழகன், அவரை எப்படியாவது ஜெயிக்க வச்சே தீரணும் அப்படிங்கிறது தலைமையோட கட்டளை. ஓகே, அப்போ இருக்கும்போது இங்கே மொத்தம் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அதில் வெற்றி பெறவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 ஓட்டு, 50,000 ஓட்டை தாண்டிட்டாங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவாங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் இப்படி வருவோமே, இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு 10,000 ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் எடுத்தீங்கன்னா அனுஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டு போகிறாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்கோம், நாம் தமிழர் கட்சி 117 பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள். அதில் அனுஷா அவங்க போகிறாங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய அலைவாங்க. அலைஞ்சால் ஒரு 10,000 ஓட்டு குறைஞ்சபட்சம். அப்போது 1,20,000 இல்லை 1,26,000 10,000 ஓட்டு பட்சம் 1,15,000. அது இல்லாமல் ஏடிஎம்கே சத்யா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் இந்த மத்திய சென்னை தொகுதியில் இது வரும் இல்லையா, அதில் வினோத் பி செல்வம் நல்ல ஓட்டு வாங்கினார். ஓகே, அப்போது பிஜேபி ஆதரவும் கொஞ்சம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ஓட்டு 30,000 ஓட்டு வாங்குற வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்கினாருன்னா இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரு 85,000 ஓட்டு. இந்த 85,000 ஓட்டில் தான் அவர் ராஜா அன்பழகன் அண்டு புஷி ஆனந்த் விசில் சின்னம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 15% வந்து இங்கே காசு கொடுக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம். மக்கள் வந்து அந்த இளைஞர்கள் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. 15% ஒரு 20,000 ஓட்டு வந்து கன்ஃபார்ம் அவர் கிடைக்கும். ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு 50,000 ஓட்டு வேணும். அப்போது அந்த 50,000 ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா புஷி ஆனந்துக்கான வாய்ப்பு வந்து குறைவு. அவர் தெரிஞ்ச முகமாக இருக்கலாம், ஆனால் அந்த பகுதியான ஆள் இல்லை. அப்போது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவர் வந்து அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கிறவங்க வந்து இது வரைக்கும் அந்த மக்களுக்கு முக்கியமான விசேஷ தினங்களுக்கு இதுக்கு ஏதாவது போய் பண்ணியிருக்காங்களா, மக்களோட நெருக்கமாக கலந்துருக்காங்களா, பூத் ஏஜென்ட் போட்டிருக்காங்களா, இப்படிலாம் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா அது எல்லாமே இல்லைன்னு வருது. அப்போ எப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு புஷி ஆனந்துக்கு. ஆனால் ராஜா அன்பழகன் என்ன பண்ணாலும் சரி அவங்க வந்து அங்கேயே கூடவே இருக்காங்க. அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆட்கள் கூட்டம் இருக்கும். ஸோ ராஜா அன்பழகனுக்கு வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. அடுத்த கட்டத்தில் இவர் டிஆர் சத்யா ஏடிஎம்கேல அவர் இருக்கார். 3வது இடத்துக்கு தான் புஷி ஆனந்த் வருவார் அப்படின்னு சில கணிப்பு இருக்குது. சர்வே தொடர்பான முடிவுகள்லாம் சொல்கிறாங்க நெக் டு நெக் ஃபைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புஷி ஆனந்த் வந்து 35% வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை எடுக்கலாம். சரி, அவங்க கேட்குற ஆட்கள் வந்து ஒரு 1000 பேர்ட்டு கேட்குறான்னு வச்சுக்கலேன். இந்த 1000 பேரில் இந்த ப்ரொபோஷனேட்டாக கேட்குறாங்களா எப்படின்னா 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் 8% இல்லை அதிகபட்சம் 10% ஆட்கள் இருக்காங்க. ஓகே, அப்புறம் 26லேருந்து 35 இல்லை 40 வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு 20-22% இருக்காங்க. 40லேருந்து 50 55 அப்படி எடுத்திங்கன்னா அது ஒரு 20% மேலே இருக்காங்க. அப்புறம் 55+ அப்படி எடுத்திங்கன்னா 1000 பேர் அதில் வந்து ஒரு 100 பேர் இளைஞர்கள். மற்ற ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த ஏஜ் கேட்டகரி கரெக்டாக பிரித்து எடுத்திருந்தாங்கன்னா அவருக்கு 35% அந்த வாய்ப்பு வந்திருக்காது. ஆனால் நீங்கள் 50% இளைஞர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அவ்வளோ பேரும் வந்து டிவி சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரொபோஷனேட் இருக்குல்ல, இப்போ எப்படி எல்லாம் நீங்கள் ஊர் பூரா பார்க்கணும். நீங்கள் வந்து பெரம்பூர்லேருந்து திருச்சி ஈஸ்ட்லேருந்து எடுத்தால் கூட அவங்களுக்கு இளைஞர்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க. அதை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஈவன் குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு எதிராகவே ஓட்டு போடுவாங்க இளைஞர்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் என்றைக்கு கல்யாணமாச்சோ குழந்தை பிறந்துச்சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதில்ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு யார் தேவை? அதாவது டிஎம்கே வந்து ரொம்ப ஒழுக்கமான சூப்பரான கட்சி அப்படிலாம் இல்லை, ஏடிஎம்கே ரொம்ப ஒழுக்கமான அப்படி எந்த கட்சியும் அப்படி இல்லை. ஆனால் இருக்கிறதுல எது பரவாயில்ல, வாழ்க்கை தரம் யார் உயர்த்துவாங்க, இப்போ யார் காசு கொடுத்துருக்கா இது பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ டாஸ்மாகை பற்றி பெருசாக பேசிட்டே இருக்காங்கல்ல, அது வந்து டிஎம்கேக்கு நெகட்டிவ் தான். அதையும் தாண்டி பஸ்ஸில் வந்து மகளிர் விடியல் பயணம் சொல்லி இப்போ நிறையா பண்ணியிருக்காங்கல்ல, அப்படி எடுத்ததில் அதில் பலன் பெற்ற ஆட்களும் ஓரளவு வந்து டீனரில் இருக்குல்ல, அது வந்து புஷி ஆனந்த் அவர் என்ன போய் இப்போ வாக்குறுதியை கொடுத்து என்ன பண்ணப்போ அவர் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அந்த நம்பிக்கை ரொம்ப குறைவாக வரும்னு தோணுது. அதனால் புஷி ஆனந்துக்கான வாய்ப்பு வந்து 3rd பிளேஸ் அல்லது 2வது இடத்துக்கு முட்டி மோதி ஃபைட் பண்ணலாம்.
முதல் இடம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. டி நகர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சார். டி நகரில் இருக்கிறவங்களாம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதே போல் வந்து அங்கே கேஸ்ட் பேஸில் வந்து ஓட்டை பிரிக்க முடியாது ஆமாம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு வேளை விஜய் அலை இருக்குல்ல சார், விஜய்க்கு ஒரு வேவ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் மாறுச்சுன்னா அவர் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக யோசிச்சு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா? ஏடிஎம்கேக்கு வந்து அதாவது போட்டி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பயங்கர போட்டியாக இருக்கும். இல்லை மூணு கட்சிக்குமே நெக் டு நெக் ஃபைட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து நான் பர்சனல் நிறைய டீட்டெயில் கேட்குற வரைக்கும் குறைவாக தோணுது. எனக்கு வந்து புஷி ஆனந்த் மேலே எந்த விதமான எதுவும் கிடையாது. அவர் நம்பர் 1 வந்து அவரோட சொந்த தொகுதி இல்லை. ஆனால் இதே இது வந்து புஷி ஆனந்த் இல்லாமல் வேறு அங்கே ஓரளவு அறிமுகமான சொந்த தொகுதியில் இருந்த ஒரு ஆள் போட்டிருந்தா ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குமோ. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்காங்க, ரெகுலராக அங்கே அறிமுகமானவங்க அப்படின்னு இருக்குல்ல. அப்போ 2.5 வருஷத்தில் வந்து இவர் வந்து நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ புஷி ஆனந்துக்கு இப்போ திடீர்னு போடுறாங்கல்ல, 2 வருஷமாக இருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் நீங்கள் டீனர் நிற்க போகிறீங்க முதலே முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்து இவரை நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணியிருந்தா அப்போ ஆமாம் எப்போவுமே மக்கள் வந்து நெருக்கமாக இருக்கணும். நம்ம வந்து விர்ச்சுவல் பப்ளிசிட்டி இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா ஒரு 20% 25% ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் 25% பத்தாது அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் டி நகரை பொறுத்த மட்டும் இப்போது 1,54,943 ஓட்டில் 1,20,000 to 1,26,000 ஓட்டு வந்து பதிவு ஆகும். அதில் ராஜா அன்பழகன் வந்து தெரிஞ்சு ஒரு 55,000 ஓட்டு அந்த ரேஞ்சில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவர் ஏடிஎம்கே சத்யா வந்து ஒரு 30 அந்த ரேஞ்சு, இவர் ஒரு 30-35க்குள்ளே 2 பேருக்கும் போட்டி புஷி ஆனதுக்கு போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இவர் வந்து பிஜேபி சார்பாக இருக்கக்கூடிய இந்துத்துவ ஓட்டு, அது பிஸ்னஸ்மேன் ஓட்டு இதெல்லாம் சத்யாவுக்கு போச்சு அப்படின்னா இளைஞர்கள் ஓட்டு நிறையா வந்து புஷி ஆனந்துக்கு போகும். ஆனால் ஜெனரலாக நீங்கள் 35 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 40% இருக்காங்க மக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஆவரேஜாக. அந்த 40%ல் வந்து மெஜாரிட்டி வந்து டிஎம்கேக்கு போகும். அப்படிங்கிறனால தவிர்க்கவே முடியாமல் டிஎம்கே வந்து முன்னணியில் இங்கே இருக்குது. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நன்றி.